இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 9/7/2026 ஜூலை மாதத்தில் வியாழக்கிழமை, ஸ்ரீ பராம வருடத்திலே ஆணி மாதத்திலே 25ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்ண ரது என்கிற முதுவேநீர் காலத்திலே மிதுன மாதத்திலே கிருஷ்ணபட்சம் என்கிற தேய்பிரையிலே நவமி திதி காலை 5:13 வரை, பின்பு தசமி திதி. இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிக்குள்ள சந்திரன் பயணம் செய்வார். காலை 11:24 பின்பு பரணி நட்சத்திரத்துக்குள்ள வந்துடுவார். இன்றைய நாளிலே வியாழக்கிழமை, குருவின் அருளாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது தசமி திதி. இந்த ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து இந்த தசமி திதியில ஐஸ்வர்யங்கள் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் நல்ல பலன்கள் உண்டு. தெய்வீக ஆற்றல், நிறைய புதுசாக கண்டுபிடிக்கணும்னு இன்டென்ஷன், இதெல்லாத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த தசமி தேதி கொடுக்கும். காலையில் 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம். மத்தியான வேலையில் 12:15 11:15 வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30, குளிகை நேரம் 9:10, யமகண்டம் 6:7. தெற்கு பக்கம் சூலம், தைலம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 1 நாழிகை 19 வினாழி 5:58 சூரியனின் உதய நேரம். சந்திராட்டமும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்போ உங்களுக்கு துலா ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. சூரியனும் புதனும் மிதுன ராசியிலே, குரு உச்சம் பெற்று கடக ராசியிலே, சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியிலே, ராகு கும்பராசியிலே, சனி மீன ராசியிலே, செவ்வாய் ரிஷப ராசியிலே இருக்க, இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சூரியன் சந்திரன் மேஷராசியில் இருப்பார் அப்படின்னு தெரியும். இப்படி இருந்தா ஒரு ராசிக்கு என்ன பலன் இருக்கும் தொடர்ந்து காலலாம் பாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறாரு. ராசியின் 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் போய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப மனதிலே பல எண்ண ஓட்டங்கள், ஆரோக்கியத்தை எப்படி சரி பண்ணிக்கணும்னு தோணும். முதல்ல நலமா இருப்பது எப்படி அப்படிங்கிறது. 3ஆம் இடத்துல நன்மையை தருவதற்காகவே அமர்ந்திருக்கிறதாக இந்த சூரியன் இருக்கிறார். வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிற சூழ்நிலையில புதனும் இருக்கிறார். அப்போ புதனுடைய தன்மையில லாபங்களை அதிகமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில புத்தி தடுமாற்றம் இல்லாம இருந்தாலே நீங்க நாள் நல்லா இருக்கும். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா சண்டை போட்டுக்காம இருக்கிறது நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு நடந்து கொண்டீங்களா குடும்பத்திலும் நன்மையை கிடைக்கும். சனி பகவான் 5ஆம் பார்வையாக, தன்னுடைய 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில வெற்றிகளின் இலக்குகள் இலவாக அமைவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதனால எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நல்லதாக தான் இருக்க போது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ள செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். 12ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். முயற்சி அப்படிங்கிறது மறைந்து விடுகிறது. 6ஆம் இடத்தை பார்ப்பதனால ஏதோ ஒன்று எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மற்றவர்களை அந்த இன்ட்யூட் பண்ணி நீங்க மாட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அடுத்தவங்களுடைய தொல்லைகளால் மாட்டிக்கொள்வதுன்னு ஒன்று உண்டு. ரெண்டுமே நீங்க இந்த இன்றைக்கு கொஞ்சம் காஷனா இருந்தால் பெட்டர். நீங்க அடுத்தவரை தூண்டவும் வேண்டாம், அடுத்தவரை தூண்டப்படவும் வேண்டாம். இன்றைய நாளிலே கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். குடும்ப கவலை ஜாஸ்தி தான் இருக்கு. அதை போய் ஜாஸ்தி இன்னும் அதிகப்படுத்திக்கிறாங்க. அதனால கொஞ்சம் இன்னைக்கு கூலா இருங்க. திருப்பதி ஏழுமலையானை வணங்குவது ஒரு பரிகாரம். அதுபோல 7-5 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னா, குரு பொருளை கொடுத்துருவார். சூரியன் உங்க ராசிக்குள்ளரே உட்கார்ந்து இருக்கிறார். ஐடியா நிறைய கிடைச்சிடும். லாபம் யார் கொடுப்பார்னா இன்னைக்கு சந்திரன் கொடுப்பார். இன்னைக்கு உங்களுடைய ஐடியாஸுக்கான பாராட்டுகள் உண்டு. உங்கள் தொழிலிடத்திலையோ
வெளியிடங்களிலோ உங்களுக்கான ரெகக்னிஷனை நீங்கள் ரீபோர்ட் பண்ணக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்றைய நாளில் 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை, அவசியம் குருவின் வழிபாடு முக்கியம். சுவாமிமலை முருகனை குருவாய் நினைத்து கொண்டு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அவனை வணங்க நன்மைகள் உண்டாகும். வாழ்வத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. குரு உங்க ராசியிலே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாளிலே தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் பயணம் செய்வதும் அவர் அங்கிருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதும் நன்மையை தருவதாக அமைகிறது. பல காரியங்களை நீங்க அழகா பண்ணுவீங்க. மண் மனை வாகன யோகங்களை பெறுவதற்கான வாய். அந்த விஷயத்துல உங்களுக்கு லாபம் உண்டு. பயணங்கள் வெற்றியை தருவதாகவும், அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து இந்த பயணங்கள் இருந்தால் நுணுக்கமான யோசனைகள் எல்லாம் நிறைய கிடைக்கும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையினே தரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்பாக அமையும். 7, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளில் ஸ்ரீராமபிரானை வழிபடுவதும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. காலங்களிலே முக்கியமான காலம் செலவு குறைத்துக் கொள்ளக்கூடிய காலங்கள். 12ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் இன்றைக்கு 9ஆம் இடமான மேஷராசியிலே இருக்கிறார். அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்கார்கிறார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். வாழ்வாங்கு வாழ்பவர்கள் முயற்சியை தன் பக்கம் திருத்திக் கொள்வார்கள். அப்படி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை இன்னைக்கு கொடுக்கிறார் சந்திரன். எப்படி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உச்சம் பெற்ற குருவின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை சுகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானை பார்ப்பதனாலே, அவர் உங்களுடைய குடும்பதன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல டியூன் பண்ணக்கூடிய டே. அழகா கேபிடலைஸ் பண்ணா நல்லது நடக்கும். 4, 2 என்ற அதை வணங்கி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. ராசியினுடைய லாபத்துக்குரிய சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலே இருந்து 2ஆம் இடத்தை குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க போறார். இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். இன்னைக்கு சந்திராஷ்டம் உண்டு. சித்ரா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்னைக்கு அவசியம் சந்திராஷ்டமம் உண்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும். தொழில் நிமித்தமாக லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் அழகாக நிதானமாக செஞ்சீங்கனாலே இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி நிறையா இருக்கும். முருகனின் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது. முருகனின் வழிபாடு, அதன் மூலியமாக வரக்கூடிய சிந்தனைகள், முக்கியமாக சுவாமிநாத சுவாமி அப்படின்ற சுவாமிமலை முருகனை வணங்கினால் இன்றைக்கி சிறப்பானது. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலராசி நண்பர்களே. இன்னைக்கு உங்கள் ராசிநாதனுக்கு 7ஆம் இடத்திலே உட்காருகிறார் சந்திர பகவான், தொழிலுக்குரியவர். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் கால வேளையில். பின்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, வீட்டில் நல்ல கணவன் மனைவியோட சுகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், தொழிலிலே முன்னேற்றங்கள், எதனால் தடைப்பட்ட காரியங்கள் இல்லை புதிய காரியங்கள் செய்யணும் அதெல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யுங்க. குருவின் அனுகிரகம் உங்களோட ராசியின் 2ஆம் இடத்துல இருக்கு. அதுபோல சுகஸ்தானத்தின் மேலே இருக்கிறது. யோகமான 6ஆம் இடத்தின் மேலே இருக்கிறது. அதனால் இன்னைக்கு குரு வாரமான இந்த நாளிலே அவசியம் புதிய காரியங்களை செய்ய யோகம் பெருகும், நன்மைகள் உண்டாகும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. நல்ல முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கும். அப்படிப்பட்ட முயற்சிக்கான நாள் இன்று. உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. குருவுடைய இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் இன்றைய நாளில் உங்களுடைய 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் உட்கார்றார். பார்வையை 12ஆம் இடத்தில் வைத்தாலும் பல காரியங்களை நன்மையாக முடித்துக் கொடுப்பார். அதனால் முயற்சிகள் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையை தருவதாக அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 3, 5.
நீங்கள் இன்றைக்கு பெருமாள் வெங்கடேச பெருமாளை வணங்க அவருடைய அருளாலே வெற்றிகளை நன்மையாக பெறலாம். வாழ்க வளம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்க ராசியின் அஷ்டமத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து லாபஸ்தானமான 11ஆவது இடம் துலா ராசியை பார்க்கிறார். இப்படி அவர் பார்வையின் பலத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகளாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த காரியம் செஞ்சாலும் எந்த விஷயத்திலும் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வெற்றியின் அடிப்படையிலே உங்களுடைய முன்னேற்றத்தை அதிகமாக்கி கொடுக்கக்கூடிய நாள் இன்று. 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. கலத்திரஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு இன்னைக்கு சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய பார்வையை தொழில் மேலே வைக்கிறார். அதனால புதிய ஆற்றல் மிக்க விஷயங்கள் எல்லாம் நீங்க நிறைய செய்யலாம். கடையை மாற்றணும் யோசனை வச்சுக்கிறேன், புதுசா விஸ்தாரம் பண்ணணும்னு யோசிக்கிறேன், மீடியா துறையில ஏதாவது சாதிக்கணும்னு எண்ணம் வைத்திருக்கிறேன், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணுங்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு தாராளமா ஆரம்பிக்கலாம். இன்றைய நாள் குருவின் அருளாலே, என குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவரின் அருளாலே அனைத்து விதமான காரியங்களும் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுவாமிமலை முருகனை நீங்கள் நினைந்து இன்றைய நாளை 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் செய்யலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. ராகு உங்க ராசிக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறார். ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் இன்னைக்கு உட்கார்றார். இந்த 6ஆம் இடத்துக்காரர் உங்களுடைய முயற்சிகளிலே பல விஷயங்களிலே இந்த அஷ்டமத்துடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால அசதிகள் உண்டாகும். ஏன் பண்ணணும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம், அதனுடைய விசனங்கள் உங்களை இன்னைக்கு பாதிக்கக்கூடும். அதனால கொஞ்சம் அதிகமா எஃபர்ட் போட விஷயமா இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் வைங்க. இன்னைக்கு அவ்வளோ சரியா இல்லைன்னால 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு வெங்கடேச பெருமாளை வணங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பயணம் செய்து அஷ்டமம் அப்படிங்கிற துலா ராசியை பார்க்க போகிறார். இந்த 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்குரியவர் குழந்தைகள் விஷயத்திலே புதிய முயற்சிகள் எல்லாம் வேணும், அடுத்தவங்களை எல்லாம் உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தா நீங்க நார்மலா சொன்னவங்கள அடுத்தவங்க குழந்தைய நம்ம பார்த்தா நம்ம குழந்தைய, நம்ம அடுத்தவங்க குழந்தைய பார்த்தா நம்ம குழந்தைய உலகம் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லி, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்படி நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மற்றவர்களை உதவுவது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி திருப்பதி ஏழுமலையானை வெங்கடேச பெருமாளை வணங்க உங்களுக்கு காரியங்கள் சித்தியாகும். வாழ்க வளத்துடன்.